I stand by any woman. I will not let it go easily. ஆக்ட்ரஸ் குஷ்புவோட மகளான அவந்திகா சுந்தருக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. அதை தொடர்ந்து குஷ்புவோட 2வது மகளான அனந்திகா சுந்தர் ரீசெண்டாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. அவங்களோட அவடி மீடியாவை அவங்க தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரீசெண்ட் டைமாவே குஷ்புவோட மகள் திருமணம், 2வது மகள் குஷ்பு அப்படின்னு இவங்களை பத்தி நாளுக்கு நாள் சோஷியல் மீடியால சர்ச்சை அதிகமாயிட்டே போகுது. குறிப்பா அவங்களோட பாடி ஷேமிங் பத்தி பலருமே ட்ரோல் பண்ணி அவங்கள சோஷியல் மீடியால ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே மாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான குஷ்பு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்த நிலையில இப்ப குஷ்புவுக்கு ஆதரவா ராதிகா சரத்குமாரோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மனசுக்குள்ள அவ்வளவு கோவம், ஒருத்தன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு லைக்ஸ்க்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் பண்ண இந்த கேவலமான கோழைத்தனமான வேலையை நினைச்சா அவ்வளவு ஆத்திரம் வருது. அவன் பேரை இங்க நான் சொல்ல விரும்பல, ஆனா இத பத்தி பேசாம அமைதியா இருந்தா ஒரு அம்மாவா, ஒரு தோழியா, ஒரு சக மனுஷியா இந்த சமுதாயத்துல ஒரு குரலா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். பேச்சுரிமை அப்படிங்கிறது மத்தவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. விமர்சனம் பண்றது வேற, மிருகத்தனமா நடந்துக்கிறது வேற. காமெடிங்கிறது மத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுல இல்ல. ஒரு பொது வாழ்க்கையில இருக்கவங்களோட பொண்ணுங்களை வச்சு நக்கல் பண்றதுக்கு பேர் ஒன்னும் காமெடி கிடையாது. அது அப்பட்டமான கோழைத்தனம். அழகா இருக்கிறது ஒரு சாதனையும் கிடையாது. பார்க்கறதுக்கு அழகா இல்ல அப்படிங்கிறது ஒரு தோல்வியும் கிடையாது. குணம் தான் எல்லாமே. ஒருத்தங்களோட அடையாளத்தை வச்சு அவங்க பொண்ணுங்களை கேலி பண்றதுக்கு பேர் ஒன்னும் ரோஸ்டிங் இல்ல. இதோட நிறுத்திக்கணும். போதும். வியூஸ்க்காக வைரல் ஆக்கிறதுக்காகவும் நம்ம மனுஷத்தன்மையா அடகு வைக்க முடியாது. நான் குஷ்புவுக்கும் அவங்க பொண்ணுங்களுக்கும் துணையா நிப்பேன். ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இது மாதிரி நடந்துக்கிற அசிங்கத்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு பொண்ணை விமர்சிக்கலாம், அவளோட கருத்துக்களை எதிர்க்கலாம், ஆனா அவளோட குழந்தைய கேலி செய்யறது எந்த நாகரிகமும் இல்ல. ஒரு பொண்ணை எதிர்க்க துணிவு இல்லாதவன் அவளோட குழந்தைகளை கேலி செய்யறான். அது விமர்சனம் இல்ல, அது நகைச்சுவையுமே இல்ல. அது ஒரு சமூகத்தின் ஒழுக்க தோல்வி. நாகரிகம் அப்படிங்கிறது பலவீனமானவங்களை காயப்படுத்துறது கிடையாது, அவங்கள பாதுகாக்கிறது தான். இந்த விஷயத்துல மௌனம் காப்பது ஒரு வகையில நான் உடந்தையா இருக்கிறதுக்கு அர்த்தம். எந்த நாகரிக சமூகத்திற்கும் இது ஒரு அவமானம் தான். தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே கோவத்தோட இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் குஷ்புவும் இவங்களோட போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணி நன்றியும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.